என்னது ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்தா இலங்கை தெரியுமாங்க? என் ஃப்ரெண்டு சொன்னால் ராமேஸ்வரத்தில் கவர்மெண்ட்டே போட் சர்வீஸ் நடத்துகிறாங்க. கடலுக்குள்ளே நம்மளை கூட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு ₹100 சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. 3 வயசு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போகலாம். நான் ஃபஸ்ட் டைமாக போட்டிங் போகிறேங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு தான், வா உனக்கு இலங்கையை காட்டுறேன், தனுஷ்கோடியை காட்டுறேன், கச்சத்தீவை காட்டுறேன்னு சொல்லியிருக்கான். வாங்க போய் பார்க்கலாம், ரொம்ப ஆர்வத்தில் இருக்கேன். எல்லோரும் இறங்கி வந்துட்டாங்க. நம்ம இப்போ போகலாம். நம்ம மாலுமியை காட்டினாங்க. இவர் தான் அந்த போட்டிங் போட்டை மேலேருந்து ஓட்டுவாராம். இவர் தான் அந்த டிஷர்ட் போட்டிருக்காருல. எல்லாத்துக்கும் லைஃப் ஜாக்கெட்டுலாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் கொடுத்துருக்காங்க. கழுத்தில் மாட்டாமல் தோலை தூக்கி விட்டு போகிறோம். அது நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பில் எண்ணற்ற தாவரம் உயிரினம் எல்லாமே கடலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அதிசயத்தையும் பார்க்கலாம். கூட ஒரு பெரியவர் சொன்னார், பார்த்தீங்களா பவளம் பாறைகள் மாதிரி தான் இருக்கும். சிவன், பார்வதி, அப்புறம் விநாயகர் எல்லா சிலையும் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப வருஷமாகவே இந்த சிலைகள் இருக்கான். கூட வந்தவர் சொன்னாங்க. நல்லா கடலுக்குள்ளேயும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பாதை போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா இரும்பாலே போட்டிருக்காங்க. எல்லாமே துருப்பிடிக்காமல் அதாட்டு கிடக்குங்க. இங்கே போட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே போட்டில் உட்காரப்ப சைடாக தான் உட்கார வைப்பாங்களாம். 2 பக்கமும் சைடில் உட்கார வச்சுட்டு தான் நடுவில் உட்கார வைப்பாங்களாம். இல்லைனா போட்டானது ஒரு லெவலாக இருக்காது, ஆடிக்கிட்டே இருக்குமா. அதனால் இப்போ நம்ம சைடாகவே உட்காந்தாச்சு. இந்த போட் சவாரி நீங்கள் போனோன்னா காலையில் 9 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே போயிடணும். போயிட்டீங்கன்னா 100 பேருக்கு மேலே அலோடு கிடையாது. ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு 100 பேர் தான். அரை மணி நேரத்தில் திரும்பி வந்துடும் கரைக்கு. மொத்தத்துக்கு 5 கிலோமீட்டர் தாங்க. 5 கிலோமீட்டர் ரவுண்ட் அடித்து நம்மளை கூட்டு விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கயிறு அவுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போட்டு செத்தோரத்தில் இப்போ கிளம்பிடுங்க. ஆனால் இந்த போட்டானது ரொம்ப மெதுவாக தாங்க போகுது. மீன் பிடிக்க போனாங்கன்னா மீனவர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிடுவாங்களாம். இதே போட்டாவே இருந்தாலும். இந்த சைடாக பாருங்களேன், இது தாங்க கச்சத்தீவா. இந்த பக்கம் தான் இருக்கேன். குறைஞ்சிட்டு 22 கிலோமீட்டர் தானாங்க. கச்சத்தீவை போய் பார்த்துடலாமா நம்ம. அந்த கச்சத்தீவுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவு மீன் கிடைக்குமா, மீன் வேட்டையே கிடைக்குமா. அந்த ஓரத்தில் பார்த்தீங்களா ரொம்ப கரை மாதிரி இப்போ க்ரீன் கலராக தெரியுது பாருங்கள். அதுதாங்க தனுஷ்கோடியோட பாரி முனை. அதுலேருந்து வெறும் 40 கிலோமீட்டர் இலங்கை இருக்கான். என் ஃப்ரெண்டை கேட்டேன், என்னடா அப்படி ஏமாத்திட்டியாரான்னு. நீ என்ன போய் கடலில் குதிச்சு போயிட்டு வா அப்படிங்கிறான். ராமேஸ்வரம் கடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமற்ற ஒரு கடலுங்க. கடலில் ஒரு குளம் இருந்தால் எப்படி இருக்கும், அது போல தான் அலையே இல்லாமல் இருக்குங்க. சுமார் 15,000 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் இது பரவி உள்ளது. ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தூரத்துலேயே கடலில் ஒரு கடல் எல்லையை வகுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் போனால் இலங்கையோட போஸ்ட்டாக நம்ம போனால மீனவர் சுடுறான்னு சொல்கிறாங்களா, அந்த ஏரியா வந்துருமாங்க. பார்த்தீங்களா ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் ஓங்கி உயரமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கடற்கரை விளக்குமா. நைட்டு ஆனால் நைட்டில் தான் லைட்டு சூப்பராக இருக்குமா, அதை நம்ம பார்க்க முடியலை. நீங்கள் போனால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த தண்ணியில் மூழ்கி முத்தெல்லாம் எடுப்பாங்களாம், ஒரு சின்ன ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுக்கிட்டு. இங்கே பாருங்களேன், ஒரு ஆள் நானே ராஜா நானே மந்திரின்னு கணக்கா சின்ன போட்டில் அவராடு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆனந்தமாக. ராமேஸ்வர கடலில் அலை ரொம்ப இல்லாதனால இவராடுக்கு மீன் பிடிக்காருங்க. இதே வங்காள விரிகுடா கடலில் இவரால் மீன் பிடிக்க முடியாது, ரொம்ப அலை ரொம்ப மோசமாக இருக்குமா. நம்ம அதை அடுத்த வீடியோவில் போடுறோம் பாருங்கள். ராமேஸ்வரம் சுற்றி உள்ள பகுதிகளில் மீன்கள் நல்லா தான் கிடைக்குதாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் போனால் இலங்கைக்காரன் பிரச்சனை. இங்கிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா நம்ம பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆளுங்க துணியெல்லாம் அந்த பழைய துணியெல்லாம் குளிச்சுட்டு அதுக்குள்ளே போட்டு விட்டுறாங்க. அதனால அது மீனுக்கும் கேடாக இருக்குது. வலையிலேயே அந்த துணியில் ரொம்ப சிக்குதுங்களாம். அவங்க அப்படி மீனவர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் போனீங்கன்னா அந்த தப்பை பண்ணாதீங்க. ராமபிரான் சிவனை வழிபட்டதுனால என்னமோ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஒன்று இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் 2 பிரிவாக இருக்கும், சைவம் வைணவம். அந்த 2 சமயத்துக்காரங்களும் இதை அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க பாவங்களை போக்குற இடமா இருக்கட்டும், அது ராமேஸ்வரத்துக்கு தான் வராங்க. புவியியல் சான்றுபடியும் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா இலங்கை நடுவில் இருக்கிற ராமசேது பாலம் இரு நாடுகளுக்கு இடையே ஒரு நிலவெளி இணைப்பாகவும் முற்காலத்தில் இருந்திருக்குங்களாம். ராமேஸ்வரத்தில் யானை சவாரியை தவிர படகு சவாரி, ஒட்டக சவாரி, குதிரை சவாரி முதற்கொண்டு இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. 21 சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு 21 தீர்த்த கிணத்துல நீராடிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க. இப்போ போட்டுக்கு 2 பக்கம் இந்த மாதிரி கயிறு போடுவாங்களாம். இந்த போட்டை மொத்தம் இயக்கிறதுக்கு 6 பேர் இருக்காங்க வேலை பார்க்குறதுக்கு. வெறும் 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் இலங்கையே இருக்குது. ஆனால் நம்ம போக முடியலை. நம்ம போனால் தான் ஒரு கப்பல் போக்குவரத்து வேறு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் போகலாம். இல்லைனா நீங்கள் மதுரையிலேருந்து ஃப்ளைட் வழியாகவும் போகலாம். அங்கே உள்ள மீனவர்கள்லாம் சொல்கிறாங்க, இரு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருந்தால் வெறும் 2 மணி நேரம் தானா ராமேஸ்வரம் நீந்தியே போயிடுவாங்களாம் அவங்க இலங்கைக்கு. முன்ன காலகட்டங்கள்லாம் அப்படி தான் இருந்துச்சாங்க. நீங்களும் போனால் இந்த கண்டிப்பாக இந்த படகு சவாரி போங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோடு இருந்துச்சு, ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருந்துச்சுங்க. அந்த காற்று பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அவ்வளோ வெயில், அந்த கடலை போட்டு காற்று ஜில்லு ஜில்லுன்னு அடிச்சிச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடலுக்கடியில் தாங்க பாண்டியர்கள் ஆட்சி புரிந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யமான குமரிக்காண்டமே இருந்துச்சு. பார்த்தீங்களா, தண்ணிக்கு மேலே வருங்க, நல்லா மீனெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க.
கொஞ்சம் விட்டாங்கன்னா மீனே பிடிச்சிருக்கலாம் இங்கேயே. ஒரு மிகப்பெருசு கடல் ஆமையெல்லாம் பார்த்தேன். ஆனால் அது வீடியோ எடுக்க ஷூட் பண்ண முடியலை, வேகமாக நீந்தி போயிடுச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.